பஸ்ஸு சைக்கிள் எல்லாம் போயிட்டு வந்தார். முடிச்சு கல்லூரிக்கு போனோம், படிக்கிறதுக்கு போனோம். தகவல் முடியான்ட்டார். அந்த தகப்பன் அழுது போராடி வாங்கினார், படித்தார். காலேஜ் முடித்த உடனே அவர் சொன்ன தகப்பன் சொன்னார், அப்பா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லியில் எப்படியாவது நான் ஒரு படிப்பு படித்து தாங்க வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக கேட்டார். தகப்பனுடைய போராட்டம், மகனுடைய அழுகை பார்த்து தகப்பன் அந்த 500 ரூபா கொடுத்து அனுப்பிட்டார். டெல்லிக்கு வந்து ஐபிஎஸ் எழுதினார். இந்திய இந்த ஐபிஎஸ் எழுதி ஃபெயில் ஆகிட்டார். ஃபெயில் ஆனோன்னு வீட்டுக்கு வர மனசு இல்லை. அங்கேயும் வேலை பார்த்தார். லாண்ட்ரி கடையில் வேலை பார்த்து அந்த வண்டி லாண்ட்ரி கடையில் பெட்டி தூக்குற மனுஷன், வண்டி தள்ளுற மனுஷன் கூட வேண்டி வண்டிகளே படுத்து கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இருந்தார். ஒரு முடிவு இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சென்னைக்கு வந்தார். டிபிஎஸ் எழுதினார், பாஸ் பண்ணார். டைரெக்டாக டிஎஸ்பியாக வந்துட்டார். வந்து இன்றைக்கி ஒரு ஐஜியாக வந்துட்டார். வந்து அவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் அறியாத மனுஷன், அவருக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது அண்ணன் மூலமாக ஒரு விடுதலை கிடைக்கும், கடவுள் வந்து விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சார். நிறைய காரியம் சொன்னால் ஒரே வார்த்தை சொன்னேன், எத்தனையோ குடும்பங்களில் வியாதிகள், எத்தனையோ குடும்பங்களில் கேன்சர், எத்தனையோ குடும்பங்களில் வியாதிகள். கடந்த மாதம் திருநெல்வேலியில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சிவசேரின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போய் பிரசங்கம் முடித்து கீழே இறங்கி வரும்போது காரில் ஏறிட்டேன். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு தம்பி வந்து கார் அப்படியே குறுக்க மறிச்சார். என்ன கேட்டால், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும் ஐயா, வர முடியுமான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். என் மனைவி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கா, 3 பிள்ளைகள் ஐயா, 3 பிள்ளைகள் ஐயா, மரணத்தோடு போராடிட்டு கேன்சர் அப்படின்னு சொன்னார். நினச்சி பார்த்தேன். இறங்கி வீட்டுக்கு போனால் பிள்ளை கால் கிடந்து அழுகுது. மகளுக்கு அந்த குழந்தைய எடுக்க முடியலை, தூக்க முடியலை. கொடரமான வேதனையில் பாடுபட 33 வயசு. நினச்சி நான் பார்த்தேன், எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். தாவீது ராஜாவுக்கு பிறகு எசேக்கியா ராஜா தான் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். அவனுக்கு கூட இசையா தீர்க்கத்தை சொல்கிறேன், ஐயா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறேன்னு சொல்கிறான். சாக போகிறேன்னு சொன்ன உடனே எசேக்கியா ராஜா அழுறான். கண்ணீர் விட்டு அழுதான். என்ன சொல்லி அழுதான்? உமக்கான செய்த பாடுகளை பாருங்க, உட்கார வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க சொல்லி அழுதான். ஆண்டு உடனே எசேக்கியா ராஜா ஏசாயா அரண்மனை விட்டு முற்றத்தை விட்டு வெளியே போகலை. அதுக்கு ஆண்டவர் பேசிட்டு என் மகனுடைய கண்ணீரை பார்த்தேன், அவன்கிட்ட போய் சொல்லுன்ட்டார். விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. நான் நினச்சி பார்த்தேன், அந்த மகளை நினச்சி பார்த்தேன். அந்த ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டிங்களே, இந்த மகள் வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கக்கூடாதா? அதே போல் அந்த மகனுடைய ராத்திரி இந்த போலீஸ் ஐயா ஐசியில் இருக்கார். அதையும் நினச்சி நான் பார்த்தேன். நீ சிந்திய ரத்தம் வீணாய் போகக்கூடாது. 38 ஆண்டுகளாக மனசை பிரசகலத்தை படுத்திருக்கான். யோவான் 5 வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசலருகே ஒரு குளம் இருக்குது, பிரசா குளம். அந்த குளத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான். குளம் எப்போ கலங்குமோன்னு பார்க்கறதுக்கு படுத்திருக்கான். அந்த வழியே ஆண்டவர் வராரு. ஆண்டவர் பந்து உடனே அந்த மனுஷனை பார்க்காரு. சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. ஆண்டவர் 33 வருஷத்துக்கு ஊழியத்துக்கு வராரு. இவன் 38 வருஷமாக படுத்திருக்கான். ஆண்டவர் வர்றதுக்கு 3 வருஷத்துக்கு போய் படுத்திருக்கான். ஆண்டு சொல்கிற அதை தான் ஏன் படுத்திருக்கேங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டு சொன்னார்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டு நடன்னு சொன்னார்ல. அதே வார்த்தை மாத்திரமல்ல, நான் ஒன்று நினச்சி ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் வேதனை, எத்தனையோ குடும்ப கண்ணீர், கேன்சரோட வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. சில பேர் சொல்லலாம், கேன்சர் வந்து நினைப்பாங்க என்ன பாவம் செய்தாலோ, என்ன பாவம் செய்தாலும் நினைப்பாங்க. பாவம் கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 9 வாசிக்கும் போது ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கார். ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும் போது எல்லாரும் கேட்காங்க, ஆண்டவர் இது யார் செய்த பாவம், இது இவன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமானு கேட்கும்போது ஆண்டவர் ஒரே வாசி சொல்ல, இது இவன் செய்த பாவம் அல்ல, முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தி பிறந்தான் சுகம் கொடுக்கார்ல. கண்ணில் சேர் உண்டாக்கி பூசி சீலவான் குளத்தில் கழுவுன்னு சொன்னார்ல, அதே தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருல்ல. ஏன் இன்னைக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? வாழ்க்கை ஏன் நம்பிக்கை இல்லை? எண்ணங்கள் இல்லை, சிந்தனை இல்லை. நினைச்சு பார்க்கணும். என்னோ
யார் சரீரத்தில் பலகீனம் இருந்த ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நேசிக்கக்கூடிய தெய்வம் நீ தான். ஆண்டு கேளுங்க, ஆண்டு இன்றைக்கு வாழ்க்கையில் விடுதலை தருவார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பாப்பா. மனதுருகி கருணீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கருணீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஓ தீரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே. வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை. என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை. யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு 1980 கல்யாணம் ஆச்சு. என் மாமா பொண்ணு தான் திருமணம் பண்ணேன், தாய் மாமா பொண்ணு. என் மாமாவுக்கு 5 பொண்ணு, 5 பொண்ணை நல்ல ஸ்டேட்டஸில் படிக்க வச்சுட்டார். நான் சைக்கிள் வியாபாரி. சைக்கிளில் தான் வியாபாரத்து போவேன். வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, சைக்கிள் தான் வியாபாரத்து போவேன். என் மாமா மகளை திருமணம்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள் ஐயா போய் மாமன்ற பொண்ணு கேட்டார். மாமா கொடுக்க மாட்டேன்ட்டார். எங்கள் அம்மா அழுதாங்க, எப்படியாவது வேணும்னு கேட்டு அழுதாங்க. என் மாமா ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு கிணத்தை தாரேன், ஒரு தோட்டத்தை தாரேன், 10 மாட்டை தாரேன், பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். என் அம்மா விடலை, அப்பா விடலை. என் மாமா சொன்னார், என் 5 பொண்ணை நல்லா ஸ்டேட்டஸில் படிக்க வச்சுட்டேன், இந்த ஒரு பொண்ணை எப்படி பள்ளத்தில் கொண்டு தள்ளுறது, ஒரு பொண்ணை எப்படி பள்ளத்தில் தள்ளுறது அப்படின்னு யோசித்தார். எங்கள் அம்மா அழுகையை பார்த்து என் மனைவி சொன்னேன், இல்லை மாமா அத்தை மகனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என் மாமா சொன்னார், உன் கஷ்டத்தை நீயும் தலையாளி போட்டுக்கிற, தருமையை நீயே வெளியே போட்டுக்கிறேன்னு சொன்னார். பரவாயில்ல போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் திருமணத்துக்கு ப்ராப்பராக அறிக்கை வாசிக்கலை. ஏன்னா என் மாமா ஒத்துக்கலை, ஒத்துக்காத அறிக்கை வாசிக்கலை. சர்க்கியூட் லைசன்ஸ் சொல்லி பிஷப்ட்டு ஒரு அர்ஜென்ட் அவர்களுக்கு கடிதம் வாங்கி திருமணம் பண்ணாங்க. என் மாமா எனக்கு ஒரு மோதிரம் கூட போடலை, போட மாட்டேன்ட்டார். நீ தகுதியான ஆள் இல்லைன்ட்டார், ஒரே சொல்லிட்டார். எனக்கு கஷ்டம், வேதனை. ஒரு டாக்ஸி 500 ரூபா கொடுத்து டாக்ஸி பிடிக்க டாக்ஸி காசு கிடையாது. வில் வண்டியில் மாட்டு வண்டியிலாம் கோயிலுக்கு போனோம். நானும் பொண்ணும் அப்படியே நானும் கோயிலுக்கு போனோம். நான் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பேன், செத்த நாயிலும் கேவலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம் நினச்சி பார்ப்பேன். புதன்கிழமை கல்யாணம், திங்களும் வண்டி ஏறும் சென்னையில், செவ்வாழமை காலையில் விருதுண்டலில் இறங்குறேன். இறங்கி துலுக்கப்பட்டி போகிறேன். துலுக்கப்பட்டி போய் சங்கர்லிங்கபுரம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போய் பணம் வாங்கிட்டு வரணும். பணம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு கல்யாணம். ஒரு சைக்கிள் 8 கிலோமீட்டர் தூரம் சங்கரலிங்கபுரத்துக்கு பெட்டியை கொண்டு வந்து சூட்கேஸை கடையில் அடமான மாதிரி வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். போனால் பணம் கிடைக்கல. அவர் எனக்கு பணம் தரேன்னு சொல்லி சிவகாசிக்கு போயிட்டார். சாயந்தரம் வர பணம் இல்லைன்ட்டு வராரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் என்னை சென்னைக்கு அனுப்பிடுங்க, எனக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். அவரோட மனைவி சொன்னாங்க, அவர் செட்டியார். அவர் சொன்னார், நம்ம கொடுக்க வேண்டிய பணம் தானே, ஏன் திருமணம் நிற்கிதுன்னு சொல்லி அந்த அம்மாவோடைய தாலி செயினை அடகு செயினை கொடுத்தாங்க. அவரை கொண்டு சாத்தூரில் என்னை கொண்டு துலுக்கப்பட்டியில் விட்டார். அங்கேருந்து லாரியில் சாத்தூருக்கு போனேன். சாத்தூர் கோயில்பட்டிக்கு பஸ்ஸில் போயிட்டு கோயில்பட்டியில் சங்கரங்களில் போயிட்டு எங்கள் ஊருக்கு போகிற நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. சுரண்டைக்கு போய் சேர 11 மணி ஆயிட்டு. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஆகிட்டு, மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டார். பொண்ணுக்கு விடியக்காரன் யார் மாப்பிள்ளை, யாரை தேடுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிக்கிற சூழ்நிலையில் போகிறேன். அப்போ
எங்கள் அம்மா கேட்காங்க, என்னது ராஜான்னு கேட்க, என்னது மீன் கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு கேட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. சாப்பிடலன்னே. சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சே, சாம்பாரில் ரசம் ஒன்றுமே இல்லைன்னாங்க. பரவாயில்லம்மா, புளிஞ்சு வச்சு கொடுங்க சொல்லி கொடுத்துக்க சொல்லி சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ எங்கே படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த சர்ச்சில் ஆண்டு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் நோக்கு வாழ்க்கை நீங்கள் என்ன நோக்கம் எனக்கு வச்சுருக்கீங்க என் நோக்கு கேட்டேன். ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்றனாய் விடேன், இடத்துல வருவேன் ஆண்டு சொன்னார். நினைச்சேன் பார்க்க ஒன்றுமில்லாத வெறுமை உலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை உலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை வீழந்து கண்ணீரை சுரந்து, கல்வலை வீழந்து கண்ணீரை சுரந்து, தாகந்தித்த தயவை பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இல்லலே. மந்திரமாய் வாழ்க்கை மாறி மஞ்சளும் சஞ்சலும் நேர்கையில், மந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமல்லால் ஞானமாய் போஷித்த, வானமல்லால் ஞானமாய் போஷித்த காணாத மல்லா இயேசுவை, காணாத மல்லா இயேசுவை பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இல்லலே. என்று மாறும் எந்தொயரும் என்றே மரமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தொயரும் எந்த மரமேயும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாறி மகிழ்த்தமாய் மனையே, மகிழ்த்தமாய் மனையே பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இல்லலே. என் மாமாட்ட 104 வயசு வரைக்கும் வளர்ந்தார். எங்கள் வீட்டில் தான் இருந்தார். என் மனைவி தான் ஒரு குழந்தைய போல் பார்த்தா, அவர் பாதுகாத்தார். கடைசி நாள் அவர் கேட்டேன், பிள்ளைய எங்கே கொண்டு தள்ளிட்டீங்களான்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியலை. இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ கிருபை.
என் மூத்த மகள் திருமணத்துக்கு 7 ஐஏஎஸ் வந்தாங்க. வீட்டு கல்யாணத்துக்கு, கடைசி கல்யாணத்துக்கு 12 பிஷப் பேராயர் வந்தாங்க. மாட்ரேட்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. நினச்சி நான் பார்த்தேன். என் மகன் ஒரு நாள் காரணியில் படிச்சுட்டு இருக்கா. கேட்க 1500 வேணும்னு கேட்டா. 5500 எனக்கு தெரியலம்மா, என்னன்னு கேட்ட. உங்களுக்கு தெரியும்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு செருப்பு வாங்கணும்னு சொன்னேன். நான் கேட்டேன், 1500 கூட செருப்பு வாங்கணுமான்னு கேட்டேன். 1500 செருப்பு வாங்கணுமான்னு கேட்டேன். நீ என் வாழ்க்கை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஜூன் ஜூலையில் ஆடு மேய்க்க போவேன். எங்கே ஆடு மேய்க்க? மாமா வீட்டில். அவர் வாத்தியார். அவர் மகளை தான் கழிக்கிட்டு இருக்கேன். யாக்கோபு ஆடு மேய்ச்சி தான் ஆடு கட்டினார். அதுக்கு அதே இல்லை. நான் எதுக்கு ஆடு மேய்ச்சேன்னா எனக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக. ஒரு நாள் கரையில் ஆடு மேய்க்கும்போது ஒரு பயங்கரமான முள் ஒன்று காலில் குத்திருச்சு. குத்தின உடனே கீழே அம்மானு சீலை சாய்ஞ்சேன். அவன் அந்த சகமைப்பர் சொன்னால் தோல் மாட்டி வரக்கூடாதுன்னு கேட்டான். தோல் அப்போ செருப்புலாம் இல்லாத காலங்கள். அவன் தோலை கொடுத்து கழிட்டு கொடுத்தான். இப்படி வாழ்ந்தம்மான்னு கேட்டேன். அவன் ஒரு பதில் சொன்ன, ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போவான். வேதத்தில் வாசிக்கும். அது 24 வாசி பார்த்தீங்கன்னா 35 வருஷம் சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானா இருக்காருமா, செல்வ சீமானா இருக்காருமா, செல்வ சீமானா இருக்காருமா. அப்படிதான் எங்கள் அப்பா ஆண்டு வச்சிருக்காரு சொல்ல நினச்சி நான் பார்க்க. ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது பட்ட கஷ்டங்கள், வேதனைகளெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டு எவ்வளோ அனுபவித்திருக்காரு. இந்த கிருபை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு கேசட் உங்களுக்காக 2 நிமிஷம், கொஞ்சம் 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் முடிச்சிடறேன். என்ன ஒன்றும் டைம் இல்லை. என்ன மோசே சீனாய் மலையில் 40 நாள் 2 தடவை காத்திருந்தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவன் முழிச்சு காத்திருந்த நேரம், சாப்பிடாம ஒன்றும் செய்யாமல் இருந்த நேரம் 1960 மணி நேரம் இருந்தான். நம்ம 2 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கக்கூடாதா? நான் தான் கேட்கேன். மோசே 1960 மணி நேரம் இருந்தான். முகமே பிரகாசிச்சு தேவனுடைய முகத்தை போல் இருந்தது. முகத்தை யாரும் பார்க்க முடியலை. விதத்தில் வாசிக்கும் போது யாத்திரை 33:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிநேகிதோடு பேசுவது போல கர்த்தர் மோசேடு முகமுகமாய் பேசினார். காரணம், தேவனோட வாடும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கை பாடும்போது. நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 23 நாள் பைபிள் வாசி முடிப்பேன். காரணம், இதுதான் எனக்கு சாப்பாடு தந்தது, இதுதான் என்னை பாதுகாத்தது, என்னை தூக்கி சமக்குது. ஒரு நாள் 1000 முறை மொத்தம் கொடுப்பேன் பைபிளுக்கு. காரணம் கேட்டால், இதுதான் என் தாங்கிச்சு. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்ற வாழ்த்தை கொடுத்தார். எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, எவ்வளோ விதமான விதைய வாழ்க்கை. மூழ்செடி போல பற்றிடுமே, மோசவடையாய் நீ முற்றிலுமே. மூழ்செடி போல பற்றிடுமே, மோசவடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில், ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றிடுவா. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இல்மமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இல்மமாக அவர் பாதையோடே. தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே.
சுற்றிலும் சந்திர சூழ்ந்திடேனோம், வியாகுலம் உன்னை விரட்டிடேனோம். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனோம், வியாகுலம் உன்னை விரட்டிடேனோம். நேசரதில் இன்ப சத்தம் இந்திடுவார். நேசரதில் இன்ப சத்தம் இந்திடுவார். அன்பரா இயேசுவை பார்த்துக் கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியோ சத்தியமும் ஜீவனுமே. தாவே வழியோ சத்தியமும் ஜீவனுமே. கூட 5 நிமிஷம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அதிகமாக இல்லை. ஐயா 10 சொன்னாங்க, 10 இவ்வளோதான். நான் ரட்சிக்கப்பட என்பதற்காக, என் வாழ்வு சீர் வர என்பதற்காக, நான் பொல்லாத காலத்தில் விடுதலை பெற என்பதற்காக, என் பாவத்தெல்லாம் சரித்தை ஏற்றுக்கிட்டு இத்தனை பாடுகளை அனுபவிச்சார். ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொள்ள போகிறோம். உட்கொள்ளும் போது அவரை போல மாற, அடுமை போல மாற எங்களுக்கு என்ன கிருபை தாங்க எனக்கு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாவே ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வேதனை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேற யாரும் பார்க்க முடியாது. புருஷன் விடுதலை தர முடியாது, மனைவி விடுதலை தர முடியாது, பிள்ளைகள் விடுதலை தர முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான். வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை தரணும்னு சொன்ன ஆண்டவர் மாத்திரம்தான். பார்க்கலாமா? அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. அதிகமான நேரம் ஆகிட்டுதப்பா. ஆனால் சமூகத்தில் காத்துக்க கிருபை தந்தீங்க. என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை மறைத்து வெளிப்படுத்துனீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கா நன்றி ராஜா. திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, விசேஷித்த கரங்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற நல்ல பிதாவே, ஆமேன். உங்களே அவருக்கு நன்றி. அதில் பாடுற என் மனைவி என் கூட உட்காந்துருக்குது. எனக்கு இந்த பாட்டு பெங்களூரில் வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதெல்லாம் உங்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. அவனுடைய வருகையின் காலம் சீக்கிரமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தரட்டும். நன்றி. யாரும் சந்தோஷம். அதிகமாக நேரமானது யாரும் நினைக்காதீங்க. தேவசமதை காத்திருக்கோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா.